Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காததால் பள்ளத்தில் தலை குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பேருந்தில் இருந்த பள்ளி குழந்தைகள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மதியழகன், விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியிலிருந்து அந்த ஆத்தூர் அருகே உள்ள பைத்தூர் மலைக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அந்த மலை பகுதியில் உள்ள கல்லுக்கட்டு என்ற இடத்தில் மலை கிராமத்தில் பள்ளிக்கு செல்வதற்காக 3 மாணவர்களும் உள்பட மொத்தம் 8 பேர் அந்த பேருந்தில் பயணித்திருக்கிறார்கள். பேருந்தை செல்வராஜ் என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். இந்த பேருந்தானது கல்லுக்கட்டு சென்று கொண்டு இருக்கும் போது அந்த மலைப்பாதை என்றாலே வழக்கமாக மேடும் பள்ளமுமாக தான் இருக்கும். அது மட்டுமல்ல, கொண்டை ஊசி வளைவுகள் இவையெல்லாம் அடங்கியதுதான் மலைப்பாதை. இந்த மலைப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது பேருந்து மேட்டில் ஏற முடியாமல் பின்பக்கமாகவே இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த ஓட்டுநர் செல்வராஜ் பேருந்தை நிறுத்துவதற்காக பிரேக்கை பிடித்துள்ளார். பிரேக்கும் சரியாக பிடிக்க முடியாத நிலையில் எதிர்பாராத விதமாக அந்த பேருந்தானது பெரிய பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் அந்த பேருந்தில் பயணம் செய்த மாணவிகள், அதாவது 9 வயது மாணவி கவிப்பிரியா, 7 வயது மாணவி ராமேஸ்வரி, 4 வயது சிறுமி ஸ்ரீனிஷா மற்றும் உள்பட 8 பேர் காயமடைஞ்சிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நாம் ஒன்று குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், இந்த மலை பகுதியில் செல்லக்கூடிய பேருந்துகள் சிறிய ரக பேருந்துகளாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் அவை அந்த கொண்டை ஊசி வளைவுகளில் வளைந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் இது பெரிய ரக, இந்த தரைப்பகுதியில் ஓடக்கூடிய பெரிய பேருந்துகள் என்பதால் அந்த இடத்தில் முழுமையாக அந்த பாதையில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஓட்டுநரும் அந்த பேருந்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாகவே போக்குவரத்து துறையில் பார்க்கும்போது பேருந்துகள் பராமரிப்பில் பெரிய சுணக்கம் இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். முறையாக பேருந்துகள் பராமரிக்கப்படுவதில்லை. அதற்கான பாகங்கள், அதாவது உதிரி பாகங்கள் வாங்கி போடுவதில்லை. அது ஏற்கனவே பழைய உதிரி பாகங்களையே சரி செய்து பயன்படுத்துவது, இது போன்ற அவல நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போதுதான் இந்த தினம் இந்த அரசு பேருந்தானது பிரேக் பிடிக்க முடியாமல் பின்பக்கம் மலைப்பாதையில் பின்பக்கமாக இழுத்து வந்து கீழே தள்ளி விழுந்திருக்கிறது. இது போன்ற விபத்துகள் இனிமேலும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மலைப்பகுதிக்கு அதற்கு ஏற்ற மலைப்பாதையில் செல்லக்கூடிய அதற்கு ஏற்ற வகையிலான சிறிய ரக பேருந்துகள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.